வணக்கம் நண்பர்களே. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சின்ன நினைவு கூறுது. அதாவது டாக்டர் ராம்தாஸ் பாமக அவர் கூட்டணியில் இருந்து நீங்கள் ஆட்சியை பிடித்த ஒரு நேரம். அப்போது ராம்தாஸ் இப்போ ஸ்டாலின் ஐயாவுடைய அப்பா கருணாநிதி, மறைந்த முதல்வர் கருணாநிதியோட ஒரு வேண்டுகோள் வைத்தார். மதுவிலக்கை அமல்படுத்துங்கள், மதுவினால் ஒரு சமூகம் சீரழிந்து கெட்டு போகிறது. நீண்ட நாளாக பாமகவுடைய கோரிக்கை அதுவாக தான் இருக்கும். உடனே ரொம்ப சாமர்த்தியமாக ஸ்டாலினுடைய தகுப்பானார் என்ன பண்ணார்னா, அந்த காலையில் 8 மணியோ 9 மணி 10 மணிக்கோ திறக்கிறாங்கல்ல, அப்போது அவர் இருந்த நேரத்தில் அந்த கடையோட நேரத்தை குறைச்சிட்டார். எவ்வளோ புத்திசாலித்தனம், எவ்வளோ பெரிய சாதனை. மதியம் 12 மணிக்கு தான் திறக்கும், இன்னமும் 12 1 மணிக்கோ திறந்து அதை மது விற்பனை ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி மாலம் ஜாய்மாலம்லாம் காட்டாமல் ஒரு அரக்கர்களை உருவாக்கும் ஒரு இயந்திரமாகத்தான் மது விற்பனை கூடங்களும் மது அருந்தும் கூடங்களும் இருக்கிறது. எதை வைத்து சொல்கிறீங்க மது அரக்கர்களை உருவாக்கும் இயந்திரம் மது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீப காலமாக, ரொம்ப லாங் ஹிஸ்ட்ரிக்கெலாம் நீங்கள் போக வேண்டாம், சமீப காலமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, சட்ட ஒழுங்கு சீரழிவு, பெண்களை பாலியல் துன்புறுத்தல் செய்தல், வழிப்பறி, கொலை, கொள்ளை, கண்ணு மண்ணு தெரியாமல் ஒரு ஊருக்குள்ளே போய் அருவாளால் வெட்டுறது இன்னமும் நடக்குது. இன்றைக்கி நான் பதிவு போடுற இன்னமும் நடக்குது. இதெல்லாம் உருவாக்கும் அரக்கன் மது. இது ஸ்டாலின் போன்ற புத்திசாலி முதல்வர்களுக்கு தெரியாமல் இருக்காது. நீங்கள் நலத்திட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்காவது போய் சேரும்னு சொல்கிறதெல்லாம் என்ன மாயிச்சாலும் இதெல்லாம் யார் கேட்டது? இந்த மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் நீங்கள் செய்யுங்க. உண்மையிலேயே யாருக்கு முடியலையோ, யார் எளிய நிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேரட்டும், தப்பில்லை. அதை யாரும் மறுக்கப் போவதில்லை, எந்த பொருளாதார நிபுணர்களும் மறுக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் தொடர்ந்து மக்கள் நலத்திட்டங்கள் என்ற பேரில் இந்த மானியம்னு சொல்கிறாங்களா, சப்சிடி, இதை கூட்டிகிட்டே போகிறது ஒரு எக்கனாமிக்கல் த்ரெட்டன்ஸ், ஒரு பொருளாதார அபாயத்தை உண்டு செய்கிறது. இன்னொரு பக்கம் நீங்கள் இங்கே மது விற்பனையை கூட்டிகிட்டே இருப்பீங்க. ஒரு பக்கம் மது விற்பனை கூட்டணும், இன்னொரு பக்கம் சமூக சீர்கேடுகள் வரும். அதுக்கு மக்கள் நல திட்டங்களை அறிவிக்கணும். ஃப்ரீயாக பஸ்ஸில் போகலாம். யார்? குடியாரனும் பொண்ணும், ஒரு பெண்மணியும் ஒரே பஸ்ஸில் தான். ஒரு குடியாரனும் ஒரு மது அருந்தவனும் செல்கிறான், ஒரு குடும்ப பெண்மணியும் செல்கிறாள். உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம் இதுதான். நான் மதுவிலக்கை கொண்டு வாங்கன்னு சொல்லலை, அது சாத்தியமில்லாதது. உலகம் முழுவதும் அதை பரிசோதித்து சாத்தியமில்லை என்று கைவிட்டு விட்டார்கள். அதுக்குள் நான் சொல்லவில்லை. ஆனால் குறைந்தபட்சம் மது கூடங்களின் எண்ணிக்கையை குறையுங்கள். இந்த ப்ராடக்ட் அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கக்கூடிய தன்மை குறைந்தால் சற்று இதையும் குறைத்து விடலாம். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.